நெற்றிக்கண்ணில் மெடிடேஷன் செய்ய 12 வருஷம் கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம கொஞ்சம் இஷ்டப்பட்டால் போதும். வேதாத்ரி மகரிஷி மெடிடேஷனை ரொம்ப ஈஸியாகியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாடு போகிறதுக்கு பல வருஷம் ஆகும் அன்னைக்குள்ள மெத்தட் படி. ஆனால் இன்றைக்குள்ள மெத்தடில் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு நம்ம ஒரே நாளில் போக முடியும். அது மாதிரி வேதாத்ரி மகரிஷியோட மெத்தடில் தென்னை மரம் தரையில் இருக்கிற நீரை மேலே இருக்கிற இளநிக்கு எப்படி கொண்டுட்டு போகுதோ அதே மெத்தடில் இட்ஸ் லைக் அ கேப்லரி ஆக்ஷன். முதுகுத்தண்டோட எண்டில் இருக்கிற உயிர் சக்தியை புருவ மத்தியில் ரொம்ப ஈஸியாகவே வேதாத்ரி மகரிஷி கொண்டுட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. உடலுக்கு உடற்பயிற்சி மாதிரி மனதுக்கு கொடுக்குற பயிற்சி தான் மெடிடேஷன். மனதில் அமைதி இல்லாதவங்க மெடிடேஷன் மூலமாக மனதை அமைதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வர முடியும். என்னோடய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, மனதில் அமைதி இல்லை, அதனால் என்னால் மெடிடேஷன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். மெடிடேஷனை பழகி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண மனதுக்கு அமைதி தானாக வரும். மற்றவர்களோட மிஸ்டேக்கை பொறுத்து போக முடியும். குடும்பத்தில் அமைதி வரும், உறவுகள் மேம்படும். மனம் அமைதி நிலையில் இருக்கும்போது மெமரி, கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும். முடிவெடுக்கிற திறன் அதிகரிக்கிறதுனால தொழிலில் வெற்றி கிடைக்கும். இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. கொடைக்கானல் மலையை மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லுவாங்க. கொடைக்கானலுக்கு மக்கள் இந்த அழகை ரசிக்கிறதுக்காக வருவாங்க. நீங்கள் அந்த அழகான மலையில் மன அமைதிக்காக மெடிடேஷன் பண்ண குடும்பத்தோடு வாங்க. அன்பர்களே வாரி, அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற. அன்பர்களே வாரி.